நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாரன் பஃபெட் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில முற்றிலுமா இன்வெஸ்ட் பண்றதை நிறுத்திட்டாரு. ஆனா ரீட்ஸ்ல $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதே நேரம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் ரீட்ஸ்ல $3 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. பேக்கோட சிஇஓ ஆன ஸ்ரீகாந்த் கூட இது டெட் ஃபண்டுக்கான ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்னு ரீட்ஸ் முடிவு பண்ணியிருக்காரு. என்ன காரணத்துக்காக பல பணக்காரர்கள் இன்றைய நிலைமைக்கு அதிக அளவுல ரீட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் மணிகண்டன். இது ட்ரூ தான் சேனல். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம். 2019 இந்தியன் மார்க்கெட்ல அறிமுகமான ரீட்ஸ் இன்னைக்கு இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபேவரட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு. இதுக்கு மெயின் ரீசனா ஒரு காமன் இன்வெஸ்டர் 10,000 ரூபாய் ரீட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா அது அவருக்கு உறுதியான மாத வருவாயை தருது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சரியான ரிட்டர்ன் தருதோ அப்பதான் அது மேல நமக்கு நம்பிக்கை வரும். இதனால ரீட்ஸ் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் லாபம் தரக்கூடிய முதலீடா இருக்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் முயற்சிகளை எடுத்து வருது. இந்திய அரசாங்கம் நெப்டில ரீட்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்ங்கிற பெயர்கள்ல தனித்தனி இண்டிகேஷன்களை உருவாக்கி இருக்குது. அப்படி என்ன இருக்கு இந்த ரீட்ஸ்ல இவ்வளவு பஸ்ட் இது மேல உருவாகிறதுக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ரீட்ஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் 1960 ஐசன்ஹோவர் அமெரிக்க பிரசிடென்டா இருந்த நேரத்துல இது அவரால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்ல குறிப்பா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில சிறு முதலீட்டாளர்கள் கூட முதலீடு பண்ண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ரியல் எஸ்டேட் கம்பெனிகளுக்கு இது மூலியமா மிகப்பெரிய அளவுல முதலீடு திரட்டுறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் தனியா எதுவுமே பண்ண முடியாது. பிரைவேட்டோட ஒத்துழைப்பு கண்டிப்பா வேணும். இருந்தாலும் இன்றைய நிலைமைக்கு 45% மக்கள் வாழக்கூடிய வீடுகள் அமெரிக்கால ரீட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதால கிடைச்சதுதான். இந்த மாடலை பார்த்து கடைசி 60 வருஷம் கழிச்சு இந்திய மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு ரீட்ஸ். இந்திய பொருளாதாரத்துல மார்க்கெட்டை ஈர்க்க ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவோட மொத்த ரியல் எஸ்டேட்டையும் மாற்றி அமைச்சு வெற்றி பெற்ற நெக்ஸஸ்ங்கிற கம்பெனி இந்தியாவுக்குள்ள காலடி எடுத்து வச்சிச்சு முதல் கம்பெனியா. இந்த கம்பெனி 2019 அடி எடுத்து வைக்கும். இதோட பாப்புலாரிட்டியை பார்த்து 4 வருஷத்துல மேலும் 3 கம்பெனிகள் ஷேர் மார்க்கெட்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இது மூலியமா வருங்காலங்கள்ல சின்ன சின்ன முதலீட்டாளர்கள் கூட பெரிய பெரிய ப்ராஜெக்ட் மேல இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்க இந்த ரீட்ஸ்ங்கிற விஷயத்தை கேட்கும் போது அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது அந்த அளவுக்கு இல்ல. அது ரொம்ப சிம்பிள் தான். ரீட்ஸோட மேனேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே தான் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் தங்களோட பணத்தை ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட் கிட்ட தருவாரு. அந்த மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட் அந்த ஃபண்டை எக்ஸ்பர்ட் மேனேஜருக்கு தருவாங்க. மார்க்கெட் செக்யூரிட்டி அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும். அதுல இருந்து வரக்கூடிய லாபம் மீண்டும் இன்வெஸ்டர்ஸ்க்கு பகிர்ந்து வழங்கப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டா நெக்ஸஸ் கம்பெனியோட ரீட்ஸை பத்தியே சொல்றேன். அமெரிக்கன் கம்பெனியான நெக்ஸஸ் இந்தியால தன்னோட ஐபிஓவை 3200 கோடி ரூபாய்க்கு திறந்துச்சு. இந்த கம்பெனி தன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு நெக்ஸஸ் செலக்டட் மால் NSTங்கிற பேர்ல ஆரம்பிச்சிச்சு. இந்த கம்பெனிக்கு பின்புலத்துல உலகத்தை கட்டி ஆளக்கூடிய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியான பிளாக்ராக் இருக்குன்னா இந்த கம்பெனியோட நம்பிக்கையை சொல்ல தேவையே இல்லை. பிளாக்ராக் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனல்லேயே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கீங்க. அதை கண்டிப்பா போய் பாருங்க. இந்த ரீட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா 17 ஷாப்பிங் மால்களை இந்தியால டெல்லி, நாவி மும்பை, சத்தீஸ்கர், பெங்களூர்னு இந்தியாவோட மிக முக்கியமான நகரங்கள்ல கட்டுது நெக்ஸஸ். அந்த மால்கள்ல 1000க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் பிராண்ட் ஸ்டோர்ஸ் வரப்போகுது. சாரா, H&M, சூப்பர் ட்ரை மாதிரியான ஸ்டோர்களும் வரப்போகுது. இந்த ரீட்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமே இதுல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோர்ஸுமே டைவர்சிஃபைடு. யார் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு ஸ்டோர்ஸுக்கு 3% மேல இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இதனால ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. இதோட மேனேஜ்மெண்ட தலீப் சேகல் லீட் பண்றாரு. இவருக்கு ரியல் எஸ்டேட் மற்றும் FMCG செக்டர்ல 40 வருஷத்துக்கு மேல அனுபவம் இருக்குது. இந்த ரீட் பாத்தீங்கன்னா நமக்கு ரெகுலர் டிவைட் வருமானத்தை தருது. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஈல்டுக்கான எஸ்டிமேட் 8.25%. 3 வருஷத்துக்கான ஆவரேஜ் ஈல்ட் எஸ்டிமேட் பாத்தீங்கன்னா 9% வரைக்கும் கிடைக்குது. நீங்க இதுல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்றீங்க, ஷேர் மார்க்கெட்ல இல்ல. இதனால இதுல ஸ்டேபிலிட்டி ஹையா தான் இருக்கும். இந்த ரீட்ஸ் பாத்தீங்கன்னா செபியோட ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ரெகுலேஷன் 2014 கீழே ரெகுலேட் பண்ணப்படுது. இதுல ஃப்ராட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அது போக வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட்டும் வெளியிடப்படுது. இதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அது என்னன்னா மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் செக்டர் ஸ்பேஸுக்கான ரிஸ்க்கும் இருக்கு. இதனால மார்க்கெட் பிளக்சுவேட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ரிட்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக்கா கமர்ஷியல் ப்ராஜெக்ட், ஷாப்பிங் மால்ஸ் மற்றும் ரெசிடென்சியல் பில்டிங்ல முதலீடு பண்ணுது. ஆனா இந்த ட்ரஸ்ட் கம்பெனிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரை ஹையர் பண்ணி அவங்க மூலியமா ஒரு குறிப்பிட்ட ஏரியால தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை முதலீடு பண்ணி பெருக்கி லாபத்தை தருது. எல்லா முதலீட்டையுமே லாபமா தரதுக்கு பின்னாடி இந்திய அரசாங்கத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஒரு காரணம். இதனால ஒரு இன்வெஸ்டரோட இன்வெஸ்ட்மெண்ட் பாதுகாப்பா இருக்குது. இந்திய அரசாங்கம் இதுக்காக 4 ரீஃபார்ம்ஸ் உருவாக்கி இருக்குது. ரீட்ஸ் தன்னோட 90% கேஷ் ஃப்ளோவை இன்வெஸ்டருக்கு பகிர்ந்து அளித்தே ஆகணும். நம்பர் 2,
கலெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரெண்ட் ஜெனரேட்டிங் ப்ராப்பர்ட்டியில தான் 80% இன்வெஸ்ட் பண்ணணும். வெறும் 20% தான் நான் ரெண்ட் ஜெனரேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். நம்பர் 3, இந்த 3வது ரீஃபார்ம் 80% இன்வெஸ்ட் பண்ண பணத்தோட சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பத்தினது. நம்பர் 4, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மக்களுக்கு புரியுற வகையிலும் எளிதாகவும் இருக்கணும். நீங்க இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு ஷேரை 1 வருஷம் வரைக்கும் வச்சிருந்தா அதுக்கான டாக்ஸை நீங்க பே பண்ணணும். அந்த ஷேரை விற்கலைனாலும் அதுவே ரீட்ஸ்ல நீங்க எப்போ அதை விற்கிறீங்களோ அப்போ அதுக்கான டாக்ஸை கட்டினா மட்டும் போதும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றேன். ரீட்ஸும் ரியல் எஸ்டேட்டும் ஒன்றும் இல்லை, ரெண்டுக்கு இடையில 5 டிஃபரன்ஸ் இருக்குது. முதல்ல ரீட்ஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி, அதுல இருந்து ரியல் எஸ்டேட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணப்படுது. அதுல எப்ப வேணும்னாலும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆகலாம். ரெண்டாவது, குறைஞ்ச அளவு முதலீடு போதுமானது. இதை ஆரம்பிக்க அதிக அளவுல பணம் தேவையில்ல. நீங்க இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு குறைஞ்சது 40 இருந்து 50 லட்சம் ரூபாய் கண்டிப்பா தேவைப்படும். மூணாவது, என்ட்ரி அண்ட் எக்ஸிட். நீங்க ரியல் எஸ்டேட்ல எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் சேல் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல, ஆனா அதுவே ரீட்ஸ்ல ஈஸியா நீங்க என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆக முடியும். நாலாவது, நோ லோன் பர்டன். நீங்க ஒரு வீடு வாங்கணும்னா கண்டிப்பா அந்த வீட்டை வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட் அது போக பேங்க் லோன் போயே ஆகணும். ரீட்ஸ்ல குறைஞ்ச முதலீடுல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுங்கிற காரணத்தினால லோனுங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. அஞ்சாவது, டைவர்சிஃபைடு போர்ட்போலியோ. ரீட்ஸ் மூலியமா உங்களுக்கு அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ளேயே அதுக்கான லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அதுவே ஒரு வீடு வாங்கினா அதுல இருந்து ரிட்டர்ன் இருக்க சில வருஷங்கள் ஆகும். அதுபோக உங்களோட முதலீடு ரீட்ஸ் மூலியமா டைவர்சிபிகேஷன் ஆகும். ஏன்னா அதனால உங்களோட முதலீடு ஒரு ப்ராப்பர்ட்டி மேல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம பல ப்ராப்பர்ட்டி மேல முதலீடு செய்யப்படும். இதனால உங்க முதலீடு ஒண்ணு இல்லைனாலும் இன்னொன்னுல ஈடுகட்டப்படும். ரீட்ஸ் அறிமுகப்படுத்திய அமெரிக்கா கடந்த 60 வருஷத்துல அதிக அளவுல இன்வெஸ்ட் பண்ணி இருக்குது. 2014 வெளியிடப்பட்ட அந்த சார்ட் படி அமெரிக்கர்கள் அதிக அளவுல இன்வெஸ்ட் ரீட்ல தான் பண்ணதை காட்டுது. அதுபோக கடைசி 45 வருஷத்துல வருஷத்துக்கு 44% லாபத்தை ரீட்ஸ் கொடுத்திருக்கு. அதுபோக உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய அனைத்து பணக்காரர்களும் அதிக அளவுல ரீட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரூக்ஃபீல்ட் கம்பெனியோட ஓனர் ப்ரூக் பிளாட் தன்னோட கம்பெனியோட ரீட்ஸை சமீபத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனில மிகப்பெரிய பணக்காரர்கள் அதிக அளவுல முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2008 உலக பொருளாதாரத்துல ஏற்பட்ட வீழ்ச்சி அப்ப கூட ரீட்ஸ் 2 வருஷத்துல 175.06% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதே மாதிரி 2022 கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஸ்டாக் மார்க்கெட்ல 116% பாசிட்டிவ் ரிட்டர்னை கொடுத்திருக்கு ரீட்ஸ். கொரோனாவுக்கு அப்புறம் இந்தியாவோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இப்பதான் பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 2030 இந்தியாவோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் $1 trillion ஆகும் அப்படின்னு சொல்லி கணிக்கவும் பட்டிருக்கு. இது மொத்த நாடோட ஜிடிபில 20%. இந்தியாவில பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து அதிக அளவுல வேலை வாய்ப்பு தர்ற இடத்துல ரியல் எஸ்டேட் இருக்குது. இது மூலியமா மறைமுகமா ரீட்ஸோட வளர்ச்சி இந்தியர்களுக்கான வளர்ச்சியா இருக்க போகுது. இந்தியால ரியல் எஸ்டேட்ல செய்யப்படுற முதலீடுகளால மட்டும் ஒவ்வொரு வருஷமும் $5 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பேண்டமிக்கு அப்புறம் எப்படி பார்த்தாலும் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. லாக்டவுன் சமயத்துல 26,000 யூனிட் வித்த இடத்துல இப்ப 62,800 யூனிட் விற்பனை ஆகிருக்குது. ரீட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிக அளவுல ஃபேமஸ் ஆக இன்னொரு காரணம் லோ இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல். அதாவது நீங்க ஒரு வீடு வாங்கணும்னா அதுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாயாவது குறைஞ்சது செலவழிச்சாகணும். அது போக அதுக்கு 7% ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியே ஆகணும். ஆனா அது ரீட்ஸ்ல இல்லவே இல்லை. இது எல்லாத்தையும் விட ஒரு தனி மனிதர் தன்னோட வீட்டை வாடகைக்கு விட்டா அதுல இருந்து வருஷத்துக்கு 3-5% தான் வருமானம் கிடைக்கும். அதுவே ரீட்ஸ்ல பண்ண முதலீட்டுக்கு 11% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்குது. ரீட்ஸ் கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ஹெல்த்தை கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும். இது போக பாத்தீங்கன்னா இந்த ரீட்ஸ் திட்டம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான முதலீடா பார்க்கப்படுது. இந்த ரீட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் மணிகண்டன். இது ட்ரூ தான் சேனல். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.